இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாவடு இல்லை வடுமாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு வடுமாங்காய் வாங்கியிருக்கேன். இது கடைகளில் வடுமாங்கானே கிடைக்கும். அதுதான் வாங்கணும். மீதி மாங்காய் செஞ்சால் நல்லா இருக்காது. அதை ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் அப்படி இல்லை கண்ணாடி பாட்டில் இல்லை பீங்கான் ஜாடி இது எதாவது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்கக்கூடாது. கேஸ்டர் ஆயில் அதாவது விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா இதை எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த எண்ணெயும் உப்பும் எல்லா பக்கமும் நல்லா குலுக்கி விட்டுருங்க. படுற மாதிரி குலுக்கி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு ஒரு 3 நாள் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 முறை எடுத்து குலுக்கி மட்டும் விடுங்க. அப்படியே விட்டுருங்க. விட்டால் சுருங்கி வந்துடும். நான் 3 நாள் கழித்து பாருங்கள், மாங்காயோடைய கலர்லாம் மாறி தோல்லாம் சுருங்கி வர ஆரம்பிச்சிடுச்சுது. இப்போ நம்ம மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துடலாம். தண்ணி விட்டுருக்கோம் சுருங்கி. இப்போ நான் இன்றைக்கி பச்சையாக தான் சேர்க்குறேன். நீங்கள் வேணால் வறுத்து வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 டீஸ்பூன் கடுகு. இதில் நீங்கள் மிளகாய் வேணாலும் சேர்த்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி மிளகாத்தூள் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு சொல்லிட்டு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிடலாம். அந்த அரைச்ச பொடியை இப்போ இதில் நம்ம சேர்க்க போகிறோம். அது மாதிரி சேர்க்கும்போது 1 வருஷம்லாம் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அரைச்ச வெந்தயம் கடுகு பொடி எப்போவுமே ஊறுகாவுக்கு இதை மாதிரி சேர்க்கும்போது கெட்டு போகவே போகாது ஊறுகாய். இந்த மாவடுக்கும் அதே தான். நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். என்னோடய சின்ன டீஸ்பூன்றதால இல்லை பெரிய டீஸ்பூனாக்கா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க வெறும் மிளகாய்த்தூள். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை சில்வர் ஸ்பூன் போட்டால் கொஞ்சம் வீணாக போயிடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாதீங்க. அதில் இப்போ சேர்த்துட்டு நல்லா அதை நான் குலுக்கி விட்டு வச்சிடுறேன். ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா ரெட்டிஷாக சூப்பராக இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நாள் ரெஸ்ட்டில் வச்சிடலாம். அப்படியே ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இதை ஓரளவுக்கு ஒரு முறை குலுக்கி மட்டும் விடுங்க. நான் ஒரு 3 நாள் கழித்து காமிக்கிறேன். பாருங்கள் அந்த வத்தெல்லாம் ரொம்ப சுருங்கி கொஞ்சமாக ஆயிடுச்சுது ஃபுல்லாக. இப்போ நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன். இவ்வளோதாங்க தயிர் சாதத்துக்கு சூப்பரான காம்பினேஷன் வடுமாங்காய். இந்த மாங்காயில் மட்டும் செய்யணும். அதேமாரி மாங்காய் நல்ல காயாக பார்த்தவங்க கொஞ்சம் வெம்பி போணுச்சுனாக்கா மாங்காய் ஊறுகாய் கெட்டு போயிடும். இந்த நல்லா தரமான மாங்காயில் செஞ்சால் தான் வடுமாங்காய் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெம்பல் மாங்காய் செஞ்சாக்கா டேஸ்ட் கெட்டு போயிடும். இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.